கொடைக்கானலில் எதிரே வருபவர்கள் கூட தெரியாத அளவுக்கு கடுமையான பனிமூட்டம் காரணமாக நட்சத்திர ஏரியில் உள்ள படகு குழாமில் சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தகவல்களுடைய நேரான செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் விவரம் என்ன? நிச்சயமாக தேவபிரியன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதலே பழனி அடுக்கம் பிரதான மலைச்சாலைகளிலும் அண்ணா சாலை, ஏரிச்சாலை, லாஸ்காட் சாலை, பேருந்து நிலையம், பாம்பார்புரம், அப்சர்வேட்டரி, ஆனந்தகிரி, பீர்சோலா சாலை உள்ளிட்ட பல்வேறு நகர்ப்பகுதிகளிலும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவி வருகிறது. மேலும் அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வருகிறது. இதனால் ஒரு சில இடங்களில் நேரெதிரே வருபவர்கள் கூட தெரியாத நிலையே தற்போது வரை காணப்படுகிறது. வாகன ஓட்டுநர்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சாலைகளில் ஊர்ந்தவாறு தங்களது பயணங்களை பாதுகாப்பாக தொடர்கின்றனர். அதே போல நட்சத்திர ஏரி படகு குழாம்களில் தற்காலிகமாக படகு சவாரியானது நிறுத்தப்பட்டுள்ளது. அடர்ந்த பனிமூட்டம் விலகியதும் படகு சவாரி தொடங்கப்படும் என படகு குழாம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதியில் கடும் குளிர் நிலவுவதால் ஆங்காங்கே பொதுமக்கள் தீமூட்டி குளிர் காய்ந்து வருகின்றனர். அதே போல பொதுமக்கள் குளிர் தாங்கக்கூடிய ஆடைகளான சொட்டர், ஜர்க்கின், குல்லா உள்ளிட்ட குளிருக்கு பாதுகாப்பான ஆடைகளை அணிந்து நடமாடி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜாஃபர். ராமநாதபுரம், திருவாரூர், நாகை உட்பட 10 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் லிபிகா விவரம் என்ன? தமிழகத்தில் இன்று பிற்பகல் 1 மணி வரை நாகப்பட்டினம், திருவாரூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. மேலும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை, விருதுநகர் ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று பிற்பகல் 1 மணி வரை தமிழகத்தை பொறுத்தவரை 10 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நன்றி லிபிகா. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமாக ராமேஸ்வரத்தில் 44 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வானிலை நிலவரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் தென் மாவட்டங்களில் அதிக அளவுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை விடுத்த நிலையில் தற்போது ராமநாதபுரத்தில் 4 இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தங்கச்சிமடத்தில் 34 சென்டிமீட்டர் மழையும், கோடியக்கரையில் 17 சென்டிமீட்டர் மழையும், ராமநாதபுரத்தில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தம் 4 இடங்களில் வழக்கத்தை விட கடுமையான கனமழை என்பது பதிவாகியிருக்கிறது. 20 சென்டிமீட்டர் அதிகமான மழை என்பது ரெட் அலர்ட் விடுக்கப்படக்கூடிய எச்சரிக்கைக்கு சமமானது. எனவே இந்த பகுதியில் அதி கனமழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் மீட்புப் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது.